ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக கலர் மாற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 3 பெரிய தக்காளி பழம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி 3 தக்காளி பழம் எடுத்திருந்தேன். ஒரு வேளை சின்னதாக இருந்தால் 4லேருந்து 5 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து கொஞ்சம் லைட்டாக மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே மசால் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 5 முழு முந்திரி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக உடச்சி சேர்த்துட்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பட்டை ஆப்ஷனல் தான், நம்ம வதக்கும் போதும் பட்டை சேர்த்துருக்கோம். இப்போ வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக சேர்த்து அரைக்கும் போது நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க முடியும். தேங்காய் கசகசா எல்லாமே நல்லா நைஸாக அரைப்பட்டு வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கணும். இது போல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக அளந்து சேர்த்துக்கோங்க. திரும்பவும் ஒரு 2 சுற்றி எடுத்தோம்னா இந்த கடலை மாவும் தேங்காவோட நல்லா நைஸாக மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது தக்காளியும் இன்னொரு பக்கம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வதங்கி இருக்கிற இந்த தக்காளியோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூள்லாம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குருமா உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம். நான் இட்லி தோசை 2த்துக்குமே தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு மீடியமான ஒரு அளவில் தான் நான் செய்ய போகிறேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நான் இப்போது குருமா செஞ்சு எடுக்க போகிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்ததில் சேர்த்துருந்த மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போயிட்டு குருமா நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. கடைசியாக பொடியை நறுக்கி கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக எந்த காய்கறியும் சேர்க்காமல் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்பயும் போல் நம்ம சட்னி அந்த மாதிரி செய்யாமல் இது போல் குருமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் தக்காளி குருமா செஞ்சுருக்கேன். வழக்கம் போல் நம்ம இட்லி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு தட்டை இட்லி செஞ்சு நான் இந்த குருமா செஞ்சுருக்கேன். சுட இட்லியை செஞ்சுட்டு இது போல் சூடாக தக்காளி குருமா செஞ்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் தக்காளி குருமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.